பென்டனில் இருக்க 2 தனித்தனி ஏலியன்ஸோடைய எபிலிட்டிஸை எடுத்து புதுசாக ஒரு ஏலியனை உருவாக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு 4 ஏலியனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், வைல்ட் வைன் ஏலியன் கிட்ட இருக்க பிளான்ட் மேனிகுலேஷன் பவரையும் ஹீட் பிளாஸ்ட் கிட்ட இருக்க ஃபயர் எபிலிட்டியும் மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு ஸ்வாம் ஃபயர் அப்படின்ற ஏலியனை கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஒன், கிளாசிக் சீரிஸில் காட்டப்பட்ட டிக்டோ ஏலியன் கிட்ட இருக்க செல்ஃப் டூப்ளிகேஷன் பவரையும் அண்ட் பிளிட்ஸுல்ஃபர் அதாவது பென்வுல்ஃப்னு சொல்லப்படுற ஏலியன் கிட்ட இருந்து அதோடைய சானிக் பவரையும் எடுத்து ஃபியூஷன் பண்ணி உருவாக்கப்பட்டதான் நம்ம எக்கோ. என்ன டிக்டோவால் செல்ஃப் டூப்ளிகேஷன் பண்ணாலும் ஏதாவது ஒரு ஏலியன் கடிப்பட்டால் எல்லா ஏலியனுக்கும் அடிப்படும். ஆனால் இதுக்கு அப்படி கிடையாது. அண்ட் தேர்ட் ஒன், ஆர்டிகோனா ஏலியனுடைய எபிலிட்டியும் கோஸ்ட் ஃப்ரீக் ஏலியனுடைய எபிலிட்டியும் ஃபியூஷன் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்டது தான் நம்ம பிக் சில். அண்ட் ஃபோர்த் ஒன், மெகாவாட் கிட்ட இருக்க எலக்ட்ரிசிட்டி பவரையும் கிரேமேட்டா ஏலியன் கிட்ட இருக்க இன்டெலிஜென்ஸ் எபிலிட்டியும் மிக்ஸ் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்டது தான் நம்ம பிரைன் ஸ்டார்ம். இந்த எபிலிட்டிஸை யூஸ் பண்ணி புது ஏலியன்ஸாக கிரியேட் பண்ணது அப்படின்றது எங்கேயுமே அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணலை. பட் ஆஸ் ஆடியன்ஸாக நமக்கு பார்க்கும்போது அப்படி தான் நமக்கு ஃபீல் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு 4 ஏலியன் தான் நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாவது ஏலியன்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரியே மோர் பென்டன் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறேங்க.